ஈமான் என்றால் என்ன? அல்லாஹுவை நம்புதல், அல்லாஹுவை எப்படியெல்லாம் நம்ப வேண்டும் போன்ற விஷயங்களை பார்த்து வருகிறோம். அதுல அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் நம்முடன் தான் இருக்கின்றானா, அரிஷ் என்றால் என்ன, அரிஷ் எங்கே இருக்கிறது போன்ற செய்திகளை நாம பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தோற்றம், அல்லாஹ் பார்ப்பதற்கு எப்படி இருப்பான் என்பதை பற்றி சொல்லும்போது பல விஷயங்கள், பல கொள்கையுடையவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், அல்லாஹ் உருவமற்றவன் என்று சொல்வார்கள். அல்லாஹ் உருவம் என்பது இறைவனுக்கு கிடையாது என்று பல பேருடைய கூற்றாக இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், குர்ஆனில் எனக்கு உருவம் இருக்கிறது என்று சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்திருக்கும், தமது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். உருவம் இருந்தாதான் பார்க்க முடியும், உருவம் இல்லாம பார்க்க முடியாது. அல்லாஹ் எங்க இருக்கிறான், சத்தம் மட்டும் கேட்குது, ஏதோ ஒலி மட்டும் வருதுன்னா பார்க்க முடியாது. அப்போ அல்லாஹ் ஒரு உருவத்துல இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், அங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாளை மறுமை நாளில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இறைவனை பார்ப்பார்கள். சில முகங்கள் மலர்ந்திருக்கும், அந்த மலர்ந்திருக்கக்கூடிய முகம் யாருன்னா சொர்க்கத்துக்கு போறவங்க. சில முகங்கள் அப்படியே கருமையாக, அப்படியே கவலையாக இருக்கும், அவர்கள் யார் என்றால் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, வலது புறத்தார்கள் இடது புறத்தார்கள். வலது புறத்தார்கள் யார்? சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள், நல்ல விஷயங்களை உலகத்துல செஞ்சிருப்பாங்க. இடது புறத்தார்கள் யார்? கெட்ட விஷயங்களை செய்திருப்பாங்க, இவர்கள் இடது புறத்தார்கள். இப்போ மறுமை நாளில அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மக்கள் எண்ணி வைத்திருந்த தோற்றத்தை, தோற்றமல்லாத வேறொரு தோற்றத்தில் அவர்களிடம் முதல் தடவையாக அல்லாஹ் சொல்லுவான். இந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரில பதிவா இருக்கிறது. இவர்கள் எண்ணி வைத்திருந்த தோற்றம் அல்லாத ஒரு தோற்றத்தில் அல்லாஹ் வருவான்னு இருக்கு. இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் எண்ணி வைத்திருந்த தோற்றம் அல்லாது வேறொரு தோற்றத்தில் அவரிடம் முதல் தடவையாக அல்லாஹ் அந்த ஒரு தோற்றத்துல தான் வரான், சொல்றான், நானே உங்கள் இறைவன். பழைய பாடல்கள்ல எப்படி பாடியிருப்பாங்க, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையான என்ற பாடல்கள்லாம் தமிழ் பாடல்கள்ல, முஸ்லீம் பாடல்கள்ல பாடியிருப்பாங்க. உருவமற்ற இறைவன் என்று பாடியிருப்பாங்க. அது இறைவனுக்கு உருவம் கிடையாது. அது மாதிரி இறைவன் எங்க இருக்கிறான், தூண்ல இருக்கிறான், துரும்புல இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், வானத்தில் தான் இருக்கிறேன், வானத்துல அரிசியில் தான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அரிசி எப்படிப்பட்டது, பிரம்மாண்டமானது. அந்த அரிசி எத்தனை பேர் சுமப்பார்கள்? 8 வானவர்கள் சுமப்பார்கள். இப்ப அல்லாஹ் வானத்துல இருக்கிறான், அரிசியில தான் இருக்கிறான். அல்லாஹ் தூண்ல இருப்பான், துரும்புல இருப்பான் என்பது குர்ஆனுடைய கருத்து கிடையாது, மனிதர்கள் சொல்லுகின்ற தவறான கருத்து. அப்ப அல்லாஹ் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் முதல்ல உருவம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது. ஆனால் அந்த உருவம் எப்படி இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலை. ஆனால் அல்லாஹ்வுக்கு கை இருப்பதாக சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்கு கால் இருப்பதாக சொல்லுகிறான். அதெல்லாம் சில ஹதீஸுகள், குர்ஆன் வசனங்களை ஆதாரமா வச்சு நாம் என்ன செய்யலாம், அதை அறிந்து கொள்ளலாம். அப்போ அல்லாஹ்வுக்கு தோற்றம் இருக்கிறது, ஆனால் அந்த தோற்றம் என்பது எப்படி இருக்கும் என்பது தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவனை போல் எதுவும் இல்லை, அவனை போல் எதுவும் இல்லை. அவன் ஒரு தோற்றத்துல இருக்கான், ஆனா அவனை மாதிரி இந்த உலகத்துல உள்ள மாதிரி நம்ம கற்பனையே செய்யக்கூடாது, அவன் செவி ரூபான்னு பார்ப்பவன். அப்ப அல்லாஹ் இப்படி இருப்பானா என்ற கற்பனை நம்மிடம் வரக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நம்மளால உருவம் வைக்க கூடாது. அல்லாஹ் இப்படி இருப்பான், அல்லாஹ் இப்படி இருப்பான்னு நம்ம உருவமா நினைக்கவும் கூடாது. எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியல, ஆனா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு சொல்லிட்டான். அல்லாஹ்வுக்கு கை இருக்குதுன்னு சொல்றான், அல்லாஹ்வுக்கு கால் இருக்குதுன்னு சொல்றான். நரகத்தின் மீது நான் காலை வைப்பேன். இப்ப நரகம் என்ன செய்யும், நரகம் கேட்குமா, இன்னும் நரகவாசிகள் இருந்தா கூடு, இன்னும் நரகவாசிகள் இருந்தா கூடு அப்படின்னு நரகம் கேட்கும். கேட்கும்போது அல்லாஹ்வுடைய காலை வைக்கும் போதுதான் நரகம் கத் போதும் போதும் என்று நரகம் சொல்லும். அப்ப அல்லாஹ் காலை வைக்கிறான், இப்படி ஹதீஸ் இருக்கு. அப்ப கால் இருக்கிறது என்று விளங்கி கொள்ள முடிகிறது. ஆனா எப்படி இருக்கும், மனித கால் மாதிரி இருக்குமா, தெரியாது, அல்லாஹ் சொல்லலை. அப்ப எதை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானோ அதை மட்டும் நாம் என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். நாமளாக என்ன செய்யக்கூடாது, உருவம் கற்பிக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு எல்லாம் இப்படிதான் உருவம் இருக்கும் என்று. ஏன்னா அல்லாஹ்வுடைய உருவம் எப்படி இருக்கும்னு அவன் சொல்லலை. இப்ப நாளை மறுமை நாள்ல தான் அல்லாஹ் என்ன செய்வார்கள், நல்லடியார்கள் அல்லாஹுவை காண்பார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அவனை போன்று எதுவும் இல்லை.
அவனை போன்று எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த உலகத்துல இருக்கிற நம்ம அந்த கற்பனை என்று சொன்னால், இந்த உலகத்துல எதையாவது பார்த்த விஷயத்த தான் நம்ம கற்பனை பண்ணுவோம். எதையாவது ஒண்ணு பார்த்துருப்போம் உலகத்துல, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு பார்த்ததான். இப்ப நம்ம பார்க்காத ஒன்று இருக்குன்னா, அப்ப அப்படி ஒன்றுதான் அல்லாஹுடைய தோற்றம் என்பது இருக்கும் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார் வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். அவனை கண்கள் பார்க்காது, இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவனை கண்கள் பார்க்காது. அவனோ கண்களை பார்க்கிறான், எல்லாரையும் பார்க்கிறான் அல்லாஹ். ஆனால் அல்லாஹுவே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, அவனை கண்கள் பார்க்காது என்று சொல்றாங்க. ஒரு முறை என்னாச்சு, வலம்மா ஜா மூசா, மூசா என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தமது வாக்களித்த இடத்திற்கு மீகாத்தினா, அவங்க அந்த இடத்துக்கு வந்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன செய்யறான், அல்லாஹ் பேசுறான். பேசும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, யா அல்லாஹ் அன்துர் இலைக் கல்லமஹு ரப்புஹு கால ரப்பி அரினி அன்துர் இலைக், நான் உன்னை என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். காலலன் தரானி ஒலாக்கினி அன்துர் இலல் ஜபல், எனினும் அந்த மலையை பார்ப்பீராக. ஃபனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, அதற்குரிய இடத்தில் அது நிலையாக இருந்தால். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கம் வ ஹர்ர மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அல்லாஹ் வந்து அந்த மலைக்கு ஒரு காட்சியை கொடுக்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்றாங்க, கேட்குறாங்க, யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணுங்கிறத ஒரு ஆசையில கேட்குறாங்க. பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்லி கேட்கல, உன்னை பார்த்தா எனக்கு மனசு திருப்தியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் பார்க்கணும், அல்லாஹ் என்னை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. சரி, எனினும் அந்த மலைக்கு வாங்க, அல்லாஹ் மலையை சொல்றான், அந்த மலைக்கு வாங்க. அந்த மலைக்கு வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் வர சொல்றான். சரி பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அல்லாஹ் அந்த மலைக்கு ஒரு தோற்றத்தை, ஒரு ஆற்றலை கொடுக்குறான். உடனே அது என்ன ஆகுது, மலை சுக்குநூறாக உடைந்து விடுகிறது. மலை சுக்குநூறாக உடைந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மயக்கம் போட்டு விழுந்தா அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடுத்து எழுந்துடுறாங்க. எழுந்து யா அல்லாஹ் தெரியாம நான் கேட்டுட்டேன், மன்னிப்பு கேட்கிறாங்க. கால சுப்ஹானக துபுது இலைக வ அனா அவ்வளல் முஃமினீன், யா அல்லாஹ் அவர் தெளிவடைந்த போது நீ தூயவன், உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் நம்பிக்கை கொண்டவரில் முதலாமவனாக இருக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். தெரியாம கேட்டுட்டேன் யா அல்லாஹ், நான் நம்பிக்கை கொண்டவரில் முதலாமவனாக நான் இருக்கின்றேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் சஹாபாக்கள் கேட்டிருக்காங்க, அல்லாஹுடைய தூதரே, அபூதர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்த்ததுண்டா? அப்போ அவனோ ஒளியானவன், நான் எப்படி அவனை பார்க்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோ ஒளியானவன், அவனை எப்படி பார்க்க முடியும் என்று கேட்கிறாங்க. உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்திருக்கும், தமது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். இது எப்போ, மறுமை நாள்ல. அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்திருக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள், இலா ரப்பிஹா நாதிரா, தமது இறைவனை பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்ப நாளை மறுமை நாள்ல நல்லவர்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வை காண்பார்கள் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த